ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லோட்டஸ். இந்த லோட்டஸில் டபுள் ஷேட் பண்ணியிருக்கேன். இந்த ஷேடிங் ஃபேப்ரிக் பெயிண்டில் எப்படி பண்ணலாம், அதே மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஆரி ஒர்க் எப்படி பண்ணி டிசைன் பண்ணலாம், இதை தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, லோட்டஸ் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் மாதிரி நான் இப்போ ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பெட்டலுக்கு நம்ம எப்படி டபுள் கலர் வந்து ஷேட் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். நான் ரெட்டும் ஒயிட்டும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி கலர் வந்து ஒரு பிங்க் கலர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், எப்படி ஷேட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வந்து ஒயிட் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து டார்க்காக வேணும் அப்படின்னா இந்த ரெட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். லைட்டாக பேபி பிங்க் வேணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மர்ஜ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த ஷேடிங்கோட அளவு எவ்வளோன்னு நமக்கே தெரியும். இப்போ இதில் வந்து ரெட் பேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் ஒயிட் எடுத்து நம்ம கலக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அது லைட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ வந்து நமக்கு டார்க் வேணும், இப்போ பேபி பிங்க் மாதிரி ஆகுது. இதே இது இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னு நம்ம தோணுச்சு அப்படின்னா அப்போ நம்ம ரெட்டு மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். டார்க்காக வேணும்னா டார்க் கலர் ரெட்டும், லைட்டாக வேணும்னா ஒயிட் கொஞ்சம் அதிகமாகவும் மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு வேண்டிய கலர் கிடைக்கும். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஷேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2 கலர் மர்ஜ் பண்ணணும். அந்த 2 கலர் மர்ஜிங் வந்து நமக்கு வந்து தெரியவே கூடாது. பொதுவாக வந்து லோட்டஸோட பெட்டல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, லைட்டாக ஒரு பிங்கிஷாக வந்து அப்படியே டார்க்காக ஆகும், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீழே வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து ஃபுல்லாக ஒயிட்டு, அதாவது ஒரு ஆஃப் இதுக்கு ஒயிட் நம்ம கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம மர்ஜ் பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒயிட் கொடுக்குறப்ப வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் எப்படி கொடுத்தோம், அந்த வந்து நம்ம துணியோடு நல்லா மர்ஜ் பண்ணுற மாதிரி நான் ரொம்ப லைட்டாக தான் பெயிண்ட் எடுத்தேன். இதில் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த மேலே வந்து நம்ம மர்ஜ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கலர் மிக்ஸ் பண்ணி அந்த பிங்க்கு, இந்த பிங்க்கு மேலே நான் கொடுக்குறேன். கீழே ஒயிட்டு, மேலே வந்து பிங்க்கு. இது ஒரு பாதி, அது ஒரு பாதி, அந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இந்த நடு லைன் இருக்குல்ல, இந்த லைனை தான் நம்ம மர்ஜ் பண்ணணும். அதாவது மர்ஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா ரெண்டையும் நம்ம கலக்கணும். கலக்கிறப்ப வந்து இந்த மாதிரி பாருங்கள், ப்ரஷ்ஷை வந்து ட்ரையாக நான் வந்து தொடச்சிக்கிறேன் துணியில். மொதல் ஒயிட் கொடுத்துக்கிட்டேன், அடுத்து பிங்க் கொடுத்துட்டேன், அப்புறம் ப்ரஷ்ஷை வந்து துணியில் லேசாக தொடச்சிட்டு இப்போ இந்த ஒயிட்டை வந்து மேலே ஏற்றுறேன். பாருங்கள், லைட்டாக ப்ரஷ்ஷை வந்து அப்படி லைட்டாக பிடிச்சிக்கணும், ரொம்ப சாஃப்டாக. அதாவது பொதுவாக இந்த ப்ரஷ் எல்லாமே ஃபெதர் டச்சில் தான் நம்ம பண்ணணும், சரியா? இது வந்து நான் 2ஆம் நம்பர் ஃப்ளாட் ப்ரஷ் தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், மெதுவாக இந்த மாதிரி மர்ஜ் அப்படியே அந்த இது மிங்கிள் ஆகும். அந்த ஒயிட்டோட அந்த லைனும் பிங்க்கோட லைனும் ரெண்டுமே நமக்கு கலக்கணும். எங்கேருந்து ஒயிட் வந்து பிங்க்கில் கலந்துருக்கு, பிங்க் எங்கேருந்து மேலேருந்து வந்து ஒயிட்டில் கலந்துருக்கு அப்படின்ற அந்த இதே தெரியக்கூடாது. அந்தளவு நம்ம அதை கலக்கணும். கீழேருந்து முதல் ஒயிட்டை கொண்டு போய் மேலே நம்ம அப்படியே அழகாக அதை கலக்கணும். இது பேர் தான் கலர் வந்து மர்ஜ் பண்ணுறது. அதே மாதிரி மேலேருந்து பிங்க்கை இப்போ பாருங்கள், அதை வந்து கீழே கொண்டு வரேன். இந்த ப்ரஷ்ஷை ஃபுல்லாகவே ஃபெதர் டச்சு தான். ஃபெதர் டச் அப்படிங்கிறது ரொம்ப மைல்டான டச்சாக இருக்கணும், ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, சரியா? பட்டும் படாமல் தேய்க்கிறப்ப தான் இந்த லைன்ஸ் மாதிரி அழகாக பாருங்கள், குட்டி குட்டியாக அழகாக அந்த ஒரு அந்த லைன் தெரியும். ஆனால் ரொம்ப அந்த லைன்ஸ் மாதிரி தெரியக்கூடாது. அந்த பிங்க் வந்து ஒயிட்லேருந்து அந்த லைன் மாதிரி லைட்டாக ஃபார்ம் ஆகுது, ரொம்ப லைன் மாதிரி தெரியக்கூடாது. ஆனால் லைட்டாக ஒரு சின்ன ரொம்ப ஒல்லியான, நம்ம ஹேரை விட ரொம்ப ஒல்லியான அந்த ப்ரஷ் மாதிரியே அது இருக்கும், பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு நல்லா தெரியும் தான் இதை நான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஜூமிங்லேயே வச்சு நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் அழகாக. இப்போ கீழேருந்து ஒயிட்டு, அப்படியே லைட்டாக ஒரு பேபி பிங்க், அப்புறம் ஒரு டார்க் பிங்க், அந்த மாதிரி வந்திருக்கா? இந்த மாதிரி கொடுத்தா அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து அவுட்லைன் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். இந்த ரெட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், அதே ஃப்ளாட் ப்ரஷில் டிப்பில் மட்டும் லைட்டாக ரெட் கலர் வச்சு அப்படியே நம்ம இந்த கொடுத்துட்டோம். அதை நம்ம எடுத்தது வந்து ரெட்டு ஒயிட், இந்த 2 கலர் தான் எடுத்தோம். ரெண்டையும் மர்ஜ் பண்ணி ஒரு லைட் பேபி பிங்க் மாதிரி கொண்டு வந்தோம். அதை வச்சு நம்ம பெட்டல் போட்டாச்சு. அந்த பெட்டலுக்கு அவுட்லைன் நம்ம எதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் அடுத்து உங்களுக்கு லோட்டஸில் வந்து நான் கட் பீட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஜஸ்ட் இது ஒரு பெட்டல் மட்டும் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இதை வச்சு நான் இப்போ லோட்டஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, சரியா? எடுத்தோடனே ஃப்ளாரில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், லோட்டஸை ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் எடுத்த மாதிரி தான், அதே சேம் ப்ராசஸ் தான்.
அதே ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். கீழேருந்து இப்போ நான் முதல் பண்ண மாதிரியே ஒயிட்டு, சரியா? கீழேருந்து ஒயிட் கரெக்டாக நம்ம எங்கே ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கே, பென்சிலில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கே. அதுக்கு மேலே வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வெளியே வராமல் நம்ம எவ்வளோ போடணுமோ போடலாம். இதே மாதிரி இந்த ஒர்க் பண்ணுறப்ப, ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஃபேன் எல்லாம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. கூடுமான வரைக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா டக்குன்னு ட்ரை ஆயிரும். இப்போ மறுபடியும் லைட்டாக மிங்கிள் பண்ணிக்கிறேன். பிங்க்கில் எடுத்து அந்த ரெட்டும் ஒயிட்டும் நான் மிங்கிள் பண்ணிவிட்டு மேலேருந்து நான் அப்ளை பண்ணுறேன். நான் இப்போ இந்த ஒயிட்டே நான் போட்டிருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அடர்த்தியாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப அதாவது ஃப்ளாட் ப்ரஷில் போட்டால், போன தடவை போட்ட ஃப்ளவரில் நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் போட்டது பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து நல்லா தேய்ச்சேன். அது வந்து துணியோடு மிங்கிள் ஆகணும்னு. இது வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம். அதிகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிங்கிள் பண்ணுவோம் இல்லையா, அப்போ மிங்கிள் பண்ண அது அப்படியே குறைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பெயிண்ட் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப திட்டு எடுத்துடாதீங்க, லைட்டாக அதிகமாக. இப்போ ஒயிட் கொடுத்தாச்சு, மேலே வந்து பிங்க் கொடுத்தாச்சு, டார்க் பிங்க் மாதிரி. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து மிங்கிள் பண்ணணும். இதுக்கு நான் ப்ரஷ்ஷை தொடச்சிட்டு அதாவது ட்ரை ப்ரஷ், ஓகேவா? துணியில் மட்டும்தான் துடைக்கணும். நம்ம தண்ணியில் முக்காமல் துணியில் இருக்க, அதாவது அந்த ப்ரஷ்ஷில் இருக்க கலரை வந்து இந்த பாருங்கள் ட்ரையாக அப்படி அதை எடுத்து துணியில் வந்து தடவிக்கணும். அப்படி தடவுறப்ப அந்த ப்ரஷ்ஷில் வந்து எக்ஸஸாக நம்ம எடுக்கிறோம்ல கலர், அது எல்லாமே போயிடும். தண்ணியில் போட்டு நம்ம பண்ணுறப்ப வந்து கலர் வந்து கொஞ்சம் டிம் ஆயிரும், ஓகேவா? அதனால் தண்ணி வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக பண்ணுங்க, ஓகே? மேலேருந்து கீழே அப்படியே மிங்கிள் பண்ணுறேன். இப்போ நம்ம கீழே வந்து பெயிண்ட் நம்ம ஒயிட் கொடுத்துருக்கோம். சப்போஸ் நமக்கு அது காஞ்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரஷ்ஷை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே அதை மர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு துணியில் வந்து ரொம்ப தண்ணி ஆகாது, சரியா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். பெயிண்ட்டு காஞ்சால் மட்டுமே ப்ரஷ்ஷை கழுவிட்டு, எந்த பெயிண்ட்டும் நம்ம தடவாமல் வெறும் ப்ரஷ்ஷை நம்ம தேய்க்கிறப்ப அந்த லைட் ஈரப்பதம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் மிங்கிள் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள். மற்றபடி ப்ரஷ்ஷை தொடச்சிட்டு ட்ரை ப்ரஷ்ஷாகவே நீங்கள் கொஞ்சம் மிங்கிள் பண்ண பழகுங்க. அப்போ தான் அழகாக அந்த இது வரும், சரியா? அவ்வளோதான், மிங்கிள் ஆயிடுச்சு. இப்போ நீட்டாக இருக்குது பார்த்திங்களா? இதே மாதிரி தான் எல்லா பெட்டலுக்கும் நான் கொடுக்க போகிறேன். பாருங்கள், லைட்டாக கீழே மட்டும் கொஞ்சம் ஒயிட் அப்ளை பண்ணிக்கிறேன். கீபார்ட் வந்து அந்த ஒயிட்லேருந்து அப்படியே கரெக்டாக மர்ஜ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கொடுக்குறேன், ஓகே? இப்போ அடுத்த பெட்டல் சேம் ப்ராசஸ் தான், இதே மாதிரி தான். அப்படியே மிங்கிள் பண்ணுங்கள். அந்த ஷேப் மட்டும் மாறாமல் மெதுவாக, சரியா? நம்ம கரெக்டாக பாதி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிங்கிள் பண்ணுறப்ப நம்ம அதிலே சொன்ன மாதிரி ப்ரஷ்ஷை பாருங்கள், கலர்ஃபுல்லாக நான் வந்து துணியில் தொடச்சி தான் நான் பண்ணுறேன், சரியா? பிகினர்ஸ்க்காக போகிறனால ஏற்கனவே ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு போட்டு காட்டிட்டு தான் நான் ஃப்ளாரில் அப்ளை பண்ணுறேன், ஓகேவா? எடுத்தோடனே ஒரு பூலையோ எதுலையாவது போடுறப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அதனால தான் ஜஸ்ட்டு ஒரு பெட்டலில் ட்ரா பண்ணிவிட்டு அதை எப்படி கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டிட்டு, அதை எப்படி ஒரு ஃப்ளவரில் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இதுலேயும் டவுட் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கிளியராக வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? ஃபேப்ரிக் பெயிண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் யூஸ்வலாக கேஷுவலாக போடலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படியே அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அந்த பெயிண்டிங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கலர் வந்து மிங்கிள் ஆகி ஷஃபிள் ஆகி இருக்கிறது வந்து ஒரு அழகான ஒரு டிசைனாக தான் கிடைக்கும், சரியா? இதே தான் அடுத்த பெட்டலுக்கும் நான் பண்ணுறேன். பாருங்கள், சேம் தான்.
கீழேருந்து வர்ற இடம் எல்லாமே ஒயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லைட் பிங்க் அப்புறம் டார்க் பிங்க் அந்த மாதிரி போகிறப்ப தான் அந்த பெட்டலோட ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். ரியல் லோட்டஸ் மாதிரி இருக்கும். இது வந்து அழகாக நீங்கள் ஒரு ப்ளவுஸில் வந்து நடு பாட்டாக நீங்கள் கொடுக்கலாம். பொதுவாக போட் நெக்லாம் பார்த்துருப்பீங்க. போட் நெக்கில் வந்து நடுவில் அந்த முதுகுக்கு வந்து இதை நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனு. ஸ்லீவ்லேயும் 2 கைக்கு வந்து ஒரு லோட்டஸ் நம்ம ட்ரா பண்ணோம்னா அதுவுமே அழகாக இருக்கும். ஆக்சுவலி இதில் வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். பட் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்டக்க போகுது. பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் ஆரி ஒர்க் பண்ணி காட்டுறதுக்கு 2 hours கிட்டக்க போகுது. ஸோ பொறுமை இருக்காது உங்களுக்கு பார்க்க. அதனால தான் நான் இதை 2 வீடியோவாக போட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் மட்டும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக போடுறேன். அதுக்கடுத்து அடுத்த வீடியோவில் இந்த லோட்டஸ்க்கு வந்து எப்படி ஆரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல டீட்டெயிலாக புரியும் இல்லையா? அவசரமாக காட்டாமல் நல்ல டீட்டெயிலாக அதில் உங்களுக்கு போடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் அழகாக முடிஞ்சிச்சு ஒரு சைடு ஃபுல்லாக. இப்போ இதே தான் இந்த சைடும் நான் போட போகிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கீழேருந்து ஒயிட்டு அப்படியே லைட் பிங்க், மேலே நல்ல ஒரு டார்க் பிங்க் அந்த மாதிரி வர்ற மாதிரி லெஃப்ட் சைடும் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சரியா? மெதுவாக நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இந்த சைடும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் மேலே மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெட் கலர் எடுத்து லைட்டாக குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். சரியா? சின்னதாக அந்த ரெட்டு வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணுன்றதுக்காக. அதே மாதிரி அந்த பட்டுக்கும் போட்டுட்டேன். இப்போ இந்த லீஃபுக்கு என்ன பண்ணலான்னா சேம் தான். கீழே வந்து இந்த இடத்துல வந்து ஒயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து க்ரீன் லீஃப் க்ரீன் இருக்குது, அந்த க்ரீனை அப்ளை பண்ணலாம். லைட் ஒரு ஒயிட்லேருந்து லைட் க்ரீன், அதுக்கப்புறம் வந்து டார்க் க்ரீனாக வரணும். சேம் நம்ம இப்போ எப்படி ஒயிட்லேருந்து நம்ம பிங்க்கு கொண்டு போனோம் ஃப்ளவருக்கு, லீஃபுக்கு வந்து டார்க் க்ரீன்லேருந்து லைட் ஒரு க்ரீன் மாதிரி வரணும். அதனால தான் நான் வந்து ஒயிட்டை வந்து டிப்பில் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் போட்டாச்சு. இப்போ நார்மல் வெறும் ப்ரஷ்ஷில் பாருங்கள் தொடச்சிக்கிறேன்னா தொடச்சி வெறும் ப்ரஷ்ஷை வச்சு நான் அதை மர்ஜ் பண்ணுறேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி மர்ஜ் பண்ணுறப்ப தான் சில நேரம் இந்த நம்ம போட்டிருக்க ஒயிட் வந்து ட்ரையாக இருக்கும். அப்போ வந்து அதுதான் நான் சொன்ன மாதிரி ப்ரஷ்ஷை நல்லா கழுவிட்டு துணியில் நல்லா தொடச்சிட்டு அந்த ப்ரஷ்ஷோட லைட் ஈரப்பதம் இருந்தாலே போதுமானது. சரியா? நம்ம போட்ட பெயிண்ட் காஞ்சால் மட்டுமே அந்த மாதிரி பண்ணுங்கள். காயலைன்னா எப்பயும் போலே மர்ஜ் பண்ணி விட்ருங்க. தண்ணியை ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, தண்ணி யூஸ் பண்ண துணியில் வந்து அந்த ஈரப்பதம் இருக்க என்ன ஆகும் அப்படின்னா பெயிண்ட் வந்து அப்படியே மாதிரி பிளர் ஆக ஆரம்பிக்கும். அதனால் தண்ணியெல்லாம் அதில் ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கு. டார்க் ஒரு க்ரீன்லேருந்து லைட் க்ரீன்லேருந்து வந்து அப்படியே லைட்டாக ஒரு ஒயிட் வந்து அது வந்து ஃபினிஷ் ஆகுது. அவ்வளோதான். இப்படி தான் மர்ஜ் பண்ணணும். இப்போ இன்றைக்கி வந்து கிளாஸில் நீங்கள் வந்து 2 கலர் எப்படி மர்ஜ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கலரும் நம்ம வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபேப்ரிக் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் 2 கலர் மிக்ஸ் பண்ணால் ஒரு கலர் வரும், 3 கலர் மிக்ஸ் பண்ணால் ஒரு கலர் வரும். இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதும் நான் ஒரு கிளாஸாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த காம்புக்கு வந்து நார்மலாக க்ரீன், அதாவது இது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா, 00 தின் ப்ரஷ் சொல்லியிருக்கேன்ல அவுட்லைன் கொடுக்க, ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் சொல்லியிருக்கேன். அதில் சொல்லியிருப்பேன் 00னா அவுட்லைன் கொடுக்க யூஸ் பண்ணுறது. இதை வச்சு நான் வந்து இந்த காம்புக்கு மட்டும் ஒரு லைன், சரியா, ஒல்லியாக அந்த காம்புக்கு மட்டும் நான் கொடுக்கலான் இருக்கேன். அந்த ப்ரஷ்ஷோட டிப்பில் மட்டும் வச்சு லைன் அப்படியே நீங்கள் போடுங்க. நார்மலாக நம்ம பென்சில் எப்படி லைன் போடுவோம் அதே மாதிரி தான் அந்த டிப்பில் வந்து நல்ல பெயிண்ட் எடுத்து ஒல்லியாக அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான். சேம். அவ்வளோதான். கொஞ்சம் திக்காக போடணும். காம்புனால கொஞ்சம் திக்காக காட்டணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் திக்காக. இந்த லைன் வந்து கொஞ்சம் ஒல்லியாக, முதல் லைன் மட்டும் கொஞ்சம் திக்காக,
அடுத்த லைன் ஒல்லியாக. அவ்வளோதான். இந்த லைன், இந்த 2 லைன் வந்து இந்த பட்டுக்கு போகிற லைனும் இலைக்கு போகிற லைனும் ஒல்லியாக கொடுங்க. நடு காம்பு மட்டும் கொஞ்சம் திக்காக கொடுங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்த வீடியோவில் இந்த லோட்டஸை எப்படி ஆரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எப்படி இதை பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி குட்டியாக ஒரு பெட்டல் மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி அதுக்கு பெயிண்ட் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம ஆரி ஒர்க் பண்ணலாம். சரியா? அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.